நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பிரபல பின்னணி பாடகர் உன்னிகிருஷ்ணனை பற்றி தான். உன்னிகிருஷ்ணன் இந்தியாவின் மிகவும் பிரபலமான கர்நாடக இசை பாடகரும் தேசிய விருது பெற்ற திரைப்பட பின்னணி பாடகரும் ஆவார். இவர் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர். இவர் தன்னோட 12வது வயது முதல் VL சேஷாத்ரி என்கிறவர்கிட்ட கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிட்டாரு. சென்னை ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்லூரியில் படித்து சென்னை பல்கலைக்கழகத்தின் இளங்கலை பட்டமும் வாங்கினார். இவரை திரை உலகிற்கு அழைத்து வந்தது AR ரஹ்மான். பக்தி இசையிலும் பல பாடல்களை பாடியிருக்காரு. லக்ஷ்மண் ஸ்ருதி இசைக்குழுவின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் சென்னை காமராஜர் அரங்கில் நடைபெறும் சென்னையில் திருவையாறு இசை மற்றும் நாட்டிய விழாவில் தொடர்ந்து 11 ஆண்டுகளாக பங்கேற்று பாடி வராரு. இவரோட மகள் உத்ரா உன்னிகிருஷ்ணன் சைவம் படத்தில் தனது முதல் பாடலான அழகு பாடலுக்கு தேசிய விருதை வாங்கினாங்க. ஒரு குறிப்பிடத்தக்க உண்மை என்னன்னா, உன்னிகிருஷ்ணன் மற்றும் உத்ரா இருவரும் அறிமுக பாடல்களுக்காக தேசிய விருதுகளை வாங்கியிருக்காங்க. உன்னிகிருஷ்ணன் 2008ஆம் ஆண்டு திருவனந்தபுரத்தில் எலியாமின் ஜாஸ் குவார்டெட் மற்றும் பியானோ கலைஞர் அனில் ஸ்ரீனிவாசனோட சேர்ந்து ஒரு புதுமையான ஜாஸ் இசை நிகழ்ச்சியை வழங்கினார். தமிழ்நாட்டின் கலைமாமணி நாதபூஷணம், இசை பேரொளி, யுவகலா பாரதி, இசையின் புன்னகை, இசை செல்வம், சங்கீத கலாசாரதி, சங்கீத சக்கரவர்த்தி போன்ற பல விருதுகளை வாங்கியிருக்காரு. 2014ஆம் ஆண்டு பாரம்பரிய இசைக்கான கேரள சங்கீத நாடக அகாடமி விருதையும் வாங்கியிருக்காரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் இந்தி ஆகிய மொழிகளில் 4000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காரு. பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தில் வர ஓ சென்யோரிட்டா பாடல், காதலன் படத்தில் வர என்னவளே அடி என்னவளே பாடல், துள்ளாத மனமும் துள்ளும் படத்தில் இன்னிசை பாடி வரும் பாடல், ரிதம் படத்தில் காற்றே என் வாசல் வந்தாய் பாடல், காதல் கோட்டை படத்தில் காலமெல்லாம் காதல் வாழ்க பாடல், இருவர் படத்தில் வர நறுமுகையை பாடல், நேருக்கு நேர் படத்தில் வர மனம் விரும்புதே பாடல் போன்ற பாடல்கள் மிகவும் பிரபலமாக்கி இவரை புகழின் உச்சிக்கே அழைத்து சென்றன.